பீகார் மக்களை தமிழகத்தில் திமுக துன்புறுத்துது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. கடுமையான கண்டனங்கள் தமிழகத்திலேருந்து இதற்கு எதிராக எழுந்திருக்கு. எப்படி இதை புரிந்துக்கிறது? பிரதமர் மோடி அவர்களுக்கு வெறுப்புவாதம் பிளவுவாதம் தான் அவருடைய ஃபார்முலா, யூஎஸ்பி. இத்தனை ஆண்டுகளாக அவர் இப்போ சமீபத்தில் தான் 25 ஆண்டுகளை நிறைவு செய்தார். ஒரு அரசுக்கு தலைவராக வந்தது, குஜராத் முதலமைச்சராக அல்லது மத்திய அரசினுடைய தலைமை அமைச்சராக பிரதமராக வந்தது. 25 ஆண்டுகள் தலைமை பதவியில் இருந்த இதை நிறைவு செஞ்சார். இந்த 25 ஆண்டுகளுடைய யூஎஸ்பி ஒட்டுமொத்தமாக எதிரிகளாக ஒரு சாரரை கொண்டு போய் நிப்பாட்டுவதுங்கிறது தான் அவருடைய மொத்தமான ஃபார்முலா. அதனுடைய அடுத்த வடிவம் தான் இன்றைக்கி பீகாரில் பேசியிருப்பது. இதில் ஒரு விஷயம், பீகார் மக்களுக்கு 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் என்ன செய்தார்னோ, இல்லை நாங்கள் கூட்டணியில் இருந்து இந்த 11 ஆண்டு ஒன்றா இருந்து என்ன பண்ணிட்டோம்னோ அவர் பேசலை. அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுகிறார். எதிர்நிலையில் இருக்கிறவர்களை திட்டுவதற்காக 2வது முறையாக தேர்தல் பிரச்சாரத்தில் வேறொரு ஸ்டேட்டில் போய் தமிழர்களை இழிவுபடுத்தி இருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய தமிழர்கள் மீதான வெறுப்பை இது காட்டுகிறதாங்கிற கேள்வி வருது. ஏன்னா ஏற்கனவே நகை பெட்டியினுடைய சாவியை திருடிக்கிட்டு ஒடிசாலேருந்து ஓடி போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்கன்னு அவர் பேசியிருக்கிறாரு. சாவி அங்கே போயிடுச்சுன்னு. அதுக்கு பிறகு பல முறை வந்தாரே, அதை அவர் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், கொண்டு போய் சாவியை மீட்டிருந்துருக்கலாம். அதாவது செஞ்சாராங்கிறதுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பீகாரிகளை திட்டமிட்டு குறிவைத்து அவங்க மேலே தாக்குதல் நடக்கிறதா, வன்முறை நடக்கிறதா, இனவெறி ஆட்டம் நடக்கிறதாங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு பாஜகவே பதில் சொல்லட்டுமே. திமுக ஆட்சி இந்த 4 ஆண்டுகளில் எத்தனை பீகாரிகள் தாக்கப்பட்டார்கள்? அவர்கள் பீகாரிகள் என்பதற்காக தாக்கப்பட்டார்களா, அல்லது அவர்களுடைய தாய்மொழி இன்னது என்பதற்காக குறிவைக்கப்பட்டார்களா? யார் பண்ணா? எத்தனை இன்ஸ்டன்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு? தேசிய குற்ற ஆவண காப்பகம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, எடுத்து அறிக்கையை விடுங்க. ஆவுனா எல்லாத்துக்கும் ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு ஒருத்தவங்க தலைமையில் அனுப்புறீங்கல்ல. அங்கே திருக்காட்டுப்பள்ளி சம்பவத்துக்கு மைக்கேல்பட்டிக்கு விஜயசாந்தி அவர்கள் தலைமையில் அனுப்புனதோ, இப்போ ஹேமமாலினி அவர்கள் தலைமையில் அனுப்புன மாதிரி ஒரு குழுவை போடுங்க. மிக மூத்த தலைவர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் கூட ஒரு குழுவை போட்டு தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிற பீகாரிகளுக்கு நியாயம் கிடைப்பதற்கு உண்மை கண்டறிய அனுப்புகிறோம்னு ஏன் இவ்வளோ நாள் அனுப்பலை? அப்போ ஒரு மாநில அரசு இனவாதத்தை கையில் எடுத்தால் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஏன்னா 2 மாநிலத்தினுடைய அடையாளத்தை வச்சு நீங்கள் தான் வங்காள மொழி பேசக்கூடிய மக்களை டெல்லியில் கைது பண்ணி கொண்டு போய் எல்லையை தாண்டி வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இனவாதத்தை மொழிவாயை வச்சு மொழி வழி தேசிய இனத்தை குறி வச்சு டார்கெட் பண்ணுறது பாஜக. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக, டெல்லி அரசு கூட இல்லை, மத்திய உள்துறை அமைச்சகம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் பீகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு வெளிப்படையாக வடிகட்டின பொய்யை பிரதமர் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாடு பாஜக இந்த 4 ஆண்டுகளில் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போதும் சரி, இல்லை அதுக்கு முன்னாடி டாக்டர் எல் முருகன் இருந்தார், இப்போ நயினார் இருக்கிறார். எத்தனை பாரதிய, ஏன்னா இந்தியாவுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, பாரத நாட்டினுடைய சகோதரர்கள், பீகார் சகோதரர்களுக்கு துணையாக நாங்கள் நிற்போம்னு வந்து கூட நின்று இந்த மாதிரி சம்பவங்களை கண்டிக்கிறோன்னு தெருவுக்கு வந்தாங்க. வள்ளுவர் கூட்டம் ஃப்ரீயாக தான் இருக்குது, இல்லை அவங்களுக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் கூட பர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டத்துக்கே கூட ஒரு 2 நாள் கூட்டம் நடத்திட்டு போட்டோம். இல்லை இன்னும் பெட்டரானா அவங்க பணியாற்றக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்குது, அங்கே போய் அவங்கக்கிட்ட விழிப்புணர்வு துணை நிற்போம்னு ஒன்று நடத்தட்டுமே. தாக்கப்பட்ட இடம் எது, எவ்வளோ முறை நடந்திருக்கு, என்னத்துக்காக தாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்ன ஆவணம் இருக்குது? எதுவுமே கிடையாது. இது வந்து போகிற போக்கில் அள்ளி தெளிக்கிறது. இதில் ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம ஊரில் நிறைய பேர் அடிக்கடி அது சொல்லுவாங்க, அது பாஜக காரங்களே ரொம்ப ரொம்ப அது கல்லோக்கியெல்லாம் சொல்லுவாங்க, கும்மிடி பூண்டியை தாண்டினாலே தெரியாத கட்சிங்கன்னு. கும்மிடி பூண்டியை வாடினாவே தெரியாத கட்சி திமுக எதுக்குங்க போய் பீகாரில் விலக்கி பேசிக்கிட்டு இருக்காரு பிரதமர்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒருவருக்கு எதிராக இன்னொருவரை நிறுத்துவது அப்படிங்கிறதும், அதில் ஆவணப்பூர்வமாக ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பொய்யை பரப்புவதை ஒரு பிரதமரே செய்திருக்கிறாருங்கிறது திட்டமிட்ட வெறுப்பு பிரச்சாரம்ங்கிற இடத்துக்கு இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மிக கடுமையாக கண்டிச்சிருக்கிறார். இதில் ஹைலைட் என்னென்னா, கனிமொழி அவர்கள் சொன்னது தான், தமிழ்நாட்டில் 4 வருஷமாக தான் நினச்சதை செய்ய முடியாமல் பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், அவர் ராஜ்பவனில் இருக்கார், அவர் தான் இங்கே துன்பப்படுறாருன்னு சொல்ல முடியுமே தவிர வேறு யாருக்கும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வகையில் அரசியல் ரீதியிலான விமர்சனமாகிறதாலும் ஏறத்தாழ அதுதான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா பீகார்லேருந்து இங்கே வரக்கூடிய தொழிலாளர்கள்ட்ட நீங்கள் உரையாடும் பொழுது அவர்கள் பீகார் குறித்தும் நிறைய பேசுகிறார்கள், இங்கே தமிழ்நாடு குறித்தும் நிறைய பேசுகிறார்கள். இங்கே எங்களுக்கு எந்த அளவுக்கான பாதுகாப்பு இருக்குது, வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறதே அங்கே எந்த அளவுக்கு குதிரை கொம்பாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பீகாருக்கு இந்த தேர்தலுக்காக போயிட்டு வந்தவர்கள், நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் உமாபதி சார்லாம் நேரடியாகவே இப்போ அங்கே போயிட்டு வந்து சொல்கிறார், 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி பார்த்துட்டு இன்னும் அப்படி தான் இருக்குது, அது ஊருன்னே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குன்னு பல விஷயங்கள்ல ஆவணப்பூர்வமாகவே கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பிரதமர் மோடி அவர்களுடைய நோக்கம் என்பது
காங்கிரஸை விட முக்கியமாக ஆர்ஜேடியை பீகாரிகள் தாக்கப்படும் போது அமைதியாக வேடிக்கை பார்த்து அந்த ஸ்டாலினை கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் நடத்துவதா அப்படின்னுட்டு அந்த இயலாமையை அவர் காட்டியிருக்கிறார். திமுகவின் மீது இருக்கக்கூடிய கோபம் அதனோட சேர்த்து இது அப்படின்னு காட்டுறாங்க. இதில் நமக்கு ஒரு கேள்வி என்ன எழுதுனா, அண்ணாமலை அதை கூட எழுப்பினாப்புல, திமுக வந்து அவங்க மேலே இந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்துருச்சு, அதுலேருந்து மடை மாற்ற அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு திமுகவினர்னு சொன்னதை நீங்கள் வந்து தமிழர்கள் தமிழ்நாடு குறித்து பேசிட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். இது ரொம்ப நியாயமானது. திமுகவை தான் அவங்க சொன்னாங்க, தமிழர்னாக நான் கண்டிக்கிறேன்னு முதலமைச்சர் எப்படி சொல்லலான்னா, இப்படியான ஒரு சம்பவம் நீங்கள் சொல்லக்கூடியது ஏறத்தாழ இன அழிப்புங்கிற ரேஞ்சை நீங்கள் பேசுகிறீங்க. இன ரீதியிலாக அவங்க வந்து அடையாளம் காணப்பட்டு தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, இனவெறி தாக்குதல் அப்படின்னா, இதை திமுக காரர்கள் செய்யும்போது தமிழ்நாடு வேடிக்கை பார்க்கிறது. இங்கே இருக்கிற மற்ற மக்கள் இல்லை மற்ற கட்சியினர் எல்லோரும் வேடிக்கை பார்த்து அதுக்கு துணை போகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சமூக கட்டமைப்பையே நீங்கள் கேள்விக்குள்ளாக்குறீங்களோங்கிற ஒரு இடம் இருக்குது. அதன் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் இதில் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்பு உரிமை இருக்கிறதுங்கிற இடத்துக்கு பார்க்கணும். இதில் மற்றவர்கள் விசிகாவாகட்டும் சிபிஎம் எல்லோருமே செல்ல பெருந்தகையவர்கள் எல்லாரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதில் பிரதமர் மோடி அவர்கள் அவர் பிரதமராக இருந்ததில் என்ன செய்ய முடியுமோ செய்யட்டுமே, அம்பலப்படுத்துங்க. எத்தனை இன்ஸ்டன்ஸ் வந்துச்சு போச்சுங்கிறதெல்லாம் எடுத்து பொது வெளியில் மக்களுக்கு வச்சுட்டு அப்புறம் திமுகவை கேள்வி கேளுங்க. அப்போ சட்ட ரீதியில் எதுவுமே பண்ணாமல் தேர்தலுக்கு அவதூறு பரப்பினால் போதும் என்கிற நோக்கத்தில் பிரதமர் தன்னுடைய பிரதமர் பதவிக்கு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிக்கு மிகப்பெரிய கேட்டை அல்லது அவப்பெயரை தருந்திருக்கிறார். வழக்கம் போல 11 ஆண்டுகளாக அவர் சொன்ன பொய்களினுடைய நீட்சியாக இது மிகப்பெரிய அபாயகரமான பொய்யாக இருக்கிறது. 2023 ஏற்கனவே இங்கே வந்து கலவரங்கள் நடக்கு, பீகாரிகள் தாக்கப்படுறாங்க, விரலை வெட்டப்படுறது அப்படின்னு எல்லாம் ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புனாங்க. மறுபடியும் வந்து தமிழர்கள் வந்து வடமாநிலத்தவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசு பொருளை உருவாக்குறதுனுடைய நோக்கம் என்ன? இல்லை, இது அடிப்படையில் அவங்க திமுகவை குறித்து பேசும்போது பாஜகவினர், வலதுசாரிகள், ஆர்எஸ்எஸ் ஐடியலாக்ஸு இவங்கெல்லாம் ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு இன்னமும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லி பிளவாதத்தை திமுக பேசுகிறது அப்படின்னு வைப்பாங்க. இதில் அடிப்படையில் நம்ம கேட்க வேண்டியது, அதை யார் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியிருக்கிறது. ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு திமுக அந்த காலத்தில் அண்ணா அவர்கள் கொண்டு வந்து பேசியதுங்கிறதோ அல்லது முரசொலி மாறன் அவர்கள் ஏன் வேண்டும் இன்ப திராவிட நாடு அப்படிங்கிற மாதிரியான புத்தகங்கள் எழுத தடை செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் தரவுகளோட பின்னாடி மாநில சுயாட்சியெல்லாம் எழுதப்பட்ட போது மொத்தமாக 1947 டேட்டில் பீகார் என்னவாக இருந்தது, தமிழ்நாடு என்னவாக இருக்கிறது, மக்கள் தொகை என்ன, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு கல்வி பயின்றவர்கள், அதற்கு அடுத்து ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களிலும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறியீடு என்னவாக இருக்குன்னு ஒரு டேட்டாவோட எழுதியிருந்தார். அப்போ நீங்கள் நிதி பங்கீட்டில் தொடங்கி அத்தனையிலும் எங்களுக்கு நாங்கள் நிறைய உங்களுக்கு கொடுக்குறோம், உற்பத்தியாக கொடுக்குறோம், சமமான பங்கீடு வரலையேன்னு கேள்வி கேட்பது என்பது அந்த மக்களை மலினப்படுத்துவதல்ல, மத்திய அரசு எல்லாரும் ஏன் சமமான இடத்துலங்கிற கேள்வி. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை நேராக கொண்டு போய் பீகாருக்கு அவங்க ஒன்றும் செய்யலைங்கிறது வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக, அந்த மக்கள் தங்களை நோக்கி கேள்வி கேட்டு விடக்கூடாது என்பதற்காக இதை ஒப்புமைப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு எதிராக அந்த ஸ்டேட்டை உங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கலாம், எங்களுக்கும் ஏன் அதே அளவு கொடுக்கலங்கிறது கேள்வி. நாங்கள் இந்த நாட்டுக்கான உற்பத்தியில் நாங்கள் பங்களிக்கலையா, நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்களிக்கலையா, வேலை வாய்ப்பில் பங்களிக்கலையா, கட்டமைப்பில் பங்களிக்கலையா, நீங்கள் அதை வந்து கான்ஷியஸாக திட்டமிட்டு திரும்பக்கூடிய வேலையை பார்க்குறீங்க. இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்து ஏன் செய்யலை, நீங்கள் வந்து காங்கிரஸை கேளுங்க, அதற்கு பிறகு ஆட்சியிலிருந்து லாலு பிரசாதை கேட்கலாம். ஆனால் 20 வருஷமாக ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமாரை கூட வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யலைன்னு இப்போ நிதிஷ்குமார் மேலே பழி போகக்கூடாது என்பதற்காக இன்றைக்கும் போய் தேஜஸ்வி அதை தானுங்க அவர் திட்டிகிட்டு இருக்காரு. தேஜஸ்வியும் லாலுவை தானுங்க அமித்ஷாவும் மோடி அவர்களும் மாற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல யாரை எதிர்க்க நிறுத்துறதுங்கிற ஒரு கேள்வி வருது. உடனே அவங்க பிரச்சார பாடல்களில் நாட்டு வெடிகுண்டை பற்றி வந்துருச்சு, என்ன வந்து தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் இப்போ அங்கே பேச வேண்டிய செய்திகளா? அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டு போகிறீங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொல்லி தானுங்க ஓட்டு கேட்கணும். ஆட்சியில் இல்லாதவங்க வந்தால் என்ன செய்வோன்னு சொல்லி ஓட்டு கேட்டால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது எதுவும் இல்லைங்கிற எதிர்நிலையை நிறுத்தணுங்கிறது ஒன்று. இன்னொன்று,
தென் மாநிலங்கள் மிக குறிப்பாக தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு மிக உள்ளுக்குள்ளேயே ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கால் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு இயலாமையும் இதனோடு சேர்ந்து வெளிப்பட்டிருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அடிப்படையில் பீகார் மக்களுக்கான உரிமைன்னு தேஜஸ்வி வைக்கும்போது பீகாரிகளுக்கு எதிரானவர்களோடு கூடிக்கொண்டு கும்மாளமிடுகிறார் தேஜஸ்வின்னு ஒரு அரசியல் நரேட்டிவை செட் பண்ணணும். அதுக்கு அவங்க கரெக்டாக பிரதமர் சொன்ன 3 ஸ்டேட்டுமே தென்னிந்தியா தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் அப்படி தான் செய்தான், தெலுங்கானாவில் காங்கிரஸ் அப்படி தான் செய்தான், இங்கே தமிழ்நாட்டில் அப்படி தான் செய்கிறாங்கன்னு சவுத் இண்டியன் மீதான இந்த வடக்கு விசஸ் தெற்குங்கிற ஸ்பிளிட் அப்பை பிரதமர் அவர் இன்னைக்கு ப்ரொபகேட் பண்ணியிருக்கிறாரோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி விவசாய கூலிகள்ங்கிற நிலைக்கு கூட வந்துட்டாங்க. வரட்டும், பாஜக ஆஃபீஸில் இருந்து கூட ஆட்கள் கிளம்பட்டும், போய் மைக்கை போட்டு கேட்கட்டும், முதல்ல எதுக்கு அந்த ஊரை விட்டு அவர்கள் வெளியில் வந்தார்கள், அப்படி அவர்கள் வேலை இல்லாமல் போதுமான வாய்ப்பு இல்லாமல் ஒரு எல்லையை தாண்டி போச்சுன்னா பட்டினி சாவு கூட வந்துருமோங்கிற அச்சத்தில் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வெளியில் வராங்கன்னா அந்த மாநிலத்தை இதுவரை ஆட்சி செய்த அத்தனை அரசியல்வாதிகளும் அவர்களை ஏமாற்றியிருக்கிறீர்கள், நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள் என்பதற்கு உதாரணம் அவர்கள் என்ன மைக்ரேஷனாக நீங்கள் இப்போ இருக்கிறத விட கூடுதல் சம்பளம் கிடைக்கும்னு நான் வெளிநாட்டுக்கான ஒரு அடுத்த லெவல் ஜாபுக்கு அப்கிரேடாக வெளிநாடு போகிறதுக்கும் என்னுடைய உயிர் வாழ்தல் ஜீவித்திருத்தல் குடும்பத்தை காப்பாற்றுவது என்பதற்காக வேறு வழி இல்லாமல் புலம்பெயர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில் இந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறதில் நம்ம பிரித்து பார்த்தோம்னா தோல்வியடைந்த அரசியல்வாதிகளாக பீகாரினுடைய பொலிட்டிக்கல் கிளாஸை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்கணும். 20 வருடமாக ஆட்சியில் இருந்த நிதிஷ்குமாரையோ இல்லை அதற்கு முன்பாக 10-15 ஆண்டுகள் இருந்திருந்தாங்கன்னா அங்கே லாலுவையோ அல்லது அவங்க ராப்ரி தேவியோ இல்லை அதுக்கு முன்னாடி போய் காங்கிரஸையோ இவர்களை நீங்கள் கேள்வி கேட்கணும். அந்த மக்கள் அதை நோக்கி கேட்டுவிடக்கூடாதுங்கிற அச்சத்திலையும் தமிழ்நாடு தென்னிந்தியா நமக்கு துணை நிற்கலேங்கிற இயலாமையிலும் வெக்காலத்திலும் அவர்கள் பேசுகிறார்கள்னு இதை பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த முறை இந்த யூடியூபர் ஒரு தேடி தேடி பீகார்காரனா நீ பீகார்காரான்னு கேட்டு விரலை துண்டு துண்டாக வெட்டுறாங்கலாம் வீடியோ போட்டாங்க. கைது பண்ணி கூப்பிட்டுட்டு வந்து இங்கே அப்புறம் பெயில் வாங்கிட்டு போய் அவர் பாஜகவில் சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியான ஆட்களை நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க இல்லை. இப்போ இது தேர்தல் இல்லாத மற்ற நேரத்தில் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் சகோதரர்கள் குறித்து உங்களுக்கு எந்த எண்ணமும் வரலைங்கிற கேள்வி இருக்குது. இதே வசனத்தை அவர் முடிஞ்சால் வந்து அடுத்த ஆண்டு தேர்தலில் இங்கே தமிழ்நாட்டில் பேசட்டுங்கிறது இருக்குது. நான் அவங்ககிட்ட சொல்ல வந்தது ஒவ்வொரு ஊராக போய் நீங்களே கேளுங்க, பேசுங்க. அவங்க ஏன் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க, இங்கே அவர்களுக்கான பாதுகாப்பு குறைந்தபட்ச பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறதா, கோவிட் நேரத்தில் பீகார் சகோதரிகளை நிறுவனங்கள் மூடப்பட்ட பிறகு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் விடாமல் நடந்து போக வச்சது யார்? ரேஷன் கார்டே இல்லைனாலும், ஏன்னா பல நிறுவனங்கள் அவங்க தங்கியிருந்தாங்க, நிறுவனங்கள் மூடப்படும் போது தங்க வைக்க முடியாதுன்னு அவங்க கைவிட்டுட்டாங்க. அவர்களுக்கு போக முடியலன்னா இந்த தங்க வச்சு அதற்கான இடங்களை கொடுத்து அவர்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைனாலும் பசி பட்டினியில் இருக்கக்கூடாதுன்னு குறைஞ்சபட்ச அந்த ரேஷன் பொருட்களை கொடுத்து அவர்களை இங்கே பாதுகாப்பாக பட்டினி சாவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு இருந்த அதிமுக அரசும் சரி, பிறகு இருந்து வந்த திமுக அரசும் சரி, இங்கே இருந்த தன்னார்வலர்கள் தொண்டு நிறுவனங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கும் இப்போ பீகாரை சேர்ந்த ஒரு மாணவி குடும்பத்தோடு இங்கே புலம்பெயர்ந்து வந்து இங்கே படிச்சுட்டு தமிழில் 193 மதிப்பெண் வாங்கி அதை பாப்பா பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் மேற்கொண்டு படிக்கணும், என் பிள்ளை படிக்கிறதுக்கு இங்கே தான் வாய்ப்பு இருக்குது, இங்கே தான் இருப்போம். பீகாரில் பள்ளி கல்வி முடிக்க முடியாத ஒருவர் இங்கே வேலைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு ஏறத்தாழ 3 வருஷங்களுக்கு பிறகு 10வது முடிச்சு 12 படிச்சு இதெல்லாம் அவர் இதில் எழுதி தனித்தருவராகவே எழுதி யூஜி பிஜி முடிச்சு அவர் கணித ஆசிரியராக பிஎட் முடிச்சு அவர் ஆசிரியராக இப்போ பணிக்கு போயிருக்கிறாரு. இந்த வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்குறது எவ்வளவோ ஷோஸ் நீங்கள் இணைய நாளிலிருந்து பல இதில் நம்ம ஆவணப்படுத்தியிருக்கிறோம். அங்கே எந்த அளவுக்கு கட்டமைப்பு இல்லை, இங்கே இருக்குது, இந்த ஊரே வந்து இங்கே என்ன ஆனாலும் படிக்க வச்சிட்றாங்க சார் அப்படின்னு அவங்க நிகழ்ச்சியோடு பேசும்போது நம்மளே வெளியில் போகக்கூடிய இடத்துல தேநீர் கடைகளில் உணவகங்களில் வேலை செய்கிறவங்கிட்ட நீங்கள் உரையாடல் கொடுத்தாலே அவங்க ஊரை பற்றி அவங்க சொல்லக்கூடிய கதைகள் அப்படி இருக்குது. அப்போ நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுக்கான ஒரு அவதூறு பிரச்சாரமாக விஷமமாக தான் இதை பார்க்க முடியும். அதை தாண்டி பிரதமருக்கு மனதிற்குள் தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்குள்ளே நம்ம காலை பெருசாக ஊன முடியலையேங்கிற ஒரு இயலாமையும் இதனோட சேர்ந்து வந்திருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். இது பிரதமருடைய ஒரு பதட்டமாக எடுத்துக்கலாமா? என்னென்னா ஏற்கனவே வந்து டீ வித்த பிற்படுத்தப்பட்ட எண்ணெய் வந்து அவங்க தொடர்ந்து பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது வரை அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ பீகார் மாநிலத்தில் நிலவரம் இங்கே ஆளக்கூடிய நிதிஷ்குமாருக்கு எதிராகவும் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு ஆதரவாகவும் திரும்பி இருக்கு அப்படிங்கிறதை கூட இதில் நம்ம பொருத்தி பார்க்கலாம். இல்லை, ஆக மொத்தம் இந்த இது தோல்வி அடைஞ்சிட்டா மோடியினுடைய தோல்வியாக
அமித்ஷாவினுடைய தோல்வியாக அவங்க நிதிஷை மட்டும்தான் கை காட்டுவாங்க. தோத்துட்டா அடுத்து வரக்கூடிய 5 மாநில தேர்தல்களில் பிஜேபிக்கான ஒரு பேக் பின்னடைவாக அது பார்க்கப்படும். அவருடைய தலைமைக்கான தோல்வியாக இதை காரணம் காட்டி அவருக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடியவர்கள் வயசாயிருச்சு அதனால தான் கூட கையை காட்டலாம். அவருக்கு இந்த வெற்றி தேவைப்படுகிறது. நிதிஷ்காக அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கல, தன்னுடைய தலைமை கேள்விக்கு உள்ளாகாமல் இருப்பதற்காக இதை ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அந்த வெற்றி அவருக்கு முக்கியம் என்பது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை தாண்டி நம்ம யோசிச்சோன்னா பிரதமர் மோடி அவர்கள் இந்த இடத்தில் அடுத்த 5 மாநில தேர்தலுக்கான ஒரு கட்டமைப்பையும் தயார்படுத்துகிறாரோன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கானதுக்கு அப்புறம் இங்கே வரப்போகிறோம் நடக்க போது அது தனியாக இருக்குது. மேற்கு வங்கத்துக்கானது அங்கே எஸ்ஏஆர் சார்ந்து இப்போவே பெரிய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. அசாம் என்ஆர்சி ஏற்கனவே அமல்படுத்துகிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. பாண்டிச்சேரி பார்த்துக்கலாம், கேரளா அது தனி கணக்குங்கிற நிலைக்கு வரும்போது ஒரு கூடுதல் வெயிட்டேஜோடு பார்க்குறாப்புல. ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் நிதிஷ்குமார் கட்சியை முடிச்சிடுறதுங்கிறத அவங்க ஏற்கனவே எடுத்த முடியும். ஆனால் தனக்கு சொந்த அமைப்புக்குள்ளேயும் அல்லது கூட்டணியில் மற்ற இடங்களிலும் கூட இந்த ஒரு தோல்விக்காக தன்னுடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது என்கிற பதட்டமாக நாம் அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. இதில் என்னென்னா, இதில் சம்மந்தமில்லாமல் யார் வாங்குறா அப்படின்னா நம்முடைய ராஜ்பவனில் இருக்கக்கூடிய நம்முடைய கவர்னர் அவர்களில் தொடங்கி மற்றபடி அரசியல் தளங்களில் இருக்கக்கூடியவர்கள் ராஜா அவர்கள்லாம் நான் தான் தமிழன்னு கிளைம் பண்ணுறது அவருடைய உரிமை. அவர் அப்படியே உணர்வு ரீதியாக இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, வேட்டியை மடித்து கட்டினா நானும் ரவுடி தான் அப்படிங்கிற லெவலில் இருந்து அவர் மாடுகளை வளர்ப்பது என்ன இதெல்லாம் அப்படி ஒரு வாழ்வியல் முறையாக இங்கேயே ஒன்றி போயிட்டாப்புல. ஸோ அதுக்குள்ளெல்லாம் நம்ம இப்போ போயிட்டு இது பண்ணிக்க வேண்டாம்னா, இந்த இடம் என்பது நீங்கள் உண்மையை சொல்லி ஓட்டு கேளுங்க, செஞ்சதை சொல்லி ஓட்டு கேளுங்க. அதை தாண்டி இப்படியானதை எடுப்பது என்பது ஒரு மிக மோசமான சூழலாக மாறுகிறது. இதில் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம், அவர்கள் மிக நிச்சயமாக தலையிட மாட்டார்கள். ஏன்னா தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் வேற ஒருத்தவங்க தான் சமீபத்தில் சொன்னாங்க, குவிட் ப்ரோ கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கொண்டு வந்தாங்க. ஏன்னா தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் மாவட்ட நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக சமீபத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களை நீதிபதிகளாக நியமித்ததற்கும் அதற்கு பிறகு சில நாட்களில் எஸ்ஐஆரை இந்தியா முழுக்க அமல்படுத்தியதற்கும் தொடர்பு இருக்கிறதான ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. இது ரொம்ப அதிர்ச்சிக்குரிய கேள்வியாக இருக்குது. நம்ம அதனுடைய பின்னணி அந்த குற்றச்சாட்டு எப்படி இருக்குது, ஐ திங்க் இது சொன்னது அபிஷேக் பானர்ஜின்னு நினைக்கிறேன், மேற்கு வங்கத்தில் அபிஷேக் பானர்ஜின்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய தன்மையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சோம்னா அது வேறு பெரிய பூதங்களை கூட கிளப்ப வாய்ப்பு இருக்கிறது. ஸோ எப்படி போதும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு இங்கேருந்து ஆற்றுப்படுத்தி இதற்கான உரிய எதிர்வினை இங்கே இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள்கிட்டயே மாவட்டம் முழுக்க ஒருத்தவங்க 2 பேர்னு பிடிச்சி பைட்டு வாங்கி கூட ஹிந்தியில் சப்டைட்டில் போட்டு அனுப்புறது சரியானதாக இருக்கும். இல்லைனா இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை தான் இந்த தேர்தல் முழுக்க அவர்கள் அங்கே செய்ய போகிறாங்கங்கிறது நம்ம கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. மிக மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். தொடர்ந்து இதை பற்றி விவாதிப்போம். நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.